ஒரு வீட்டில் கதவை திறக்கணும். நான், என் மனைவியாக நடிக்கிறவங்க, என் மகளாக நடிக்கிறவங்க 3 பேர் உள்ளே இருப்போம். வாசல் பக்கம் ரஜினி சாரும் விவேக்கும் வந்து இப்படி நிற்பாங்க. எலக்டோரல் ஆஃபீஸர், உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா பார்த்துருப்பீங்களா அந்த காட்சி, சினிமா தீபாவளி வந்தால் போடுவாங்க. இதுதான் நான் நடித்த முதல் சீனு. நான் வந்து உள்ளே இருந்து கதவை திறந்து இவங்க 2 பேரையும் பார்த்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும். ஒரே வரி வசனம் தான். அவர் சங்கர் சார் சொல்கிறார், ராஜா சார் ரெடியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வசனம் தான், பரவாயில்ல டேக் வாங்கிக்கலான்ட்டு. சரி. ரஜினி சார் வந்தார், அப்படி பார்த்தார். அந்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்னாடி அந்த பொங்கலில் என்னை வந்து பட்டிமன்ற சுனாமின்னு இந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மா இந்த இருக்காங்களே, என்னை பற்றி பெருமையாக பேசினவங்க. 2004 சுனாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். 2006 பட்டிமன்ற சுனாமி ராஜான்னு பொங்கல் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே ரஜினி சார் சொன்னார், என்ன பட்டிமன்ற சுனாமி எப்படி இருக்கீங்கன்னாரு. என்னை ரஜினிகிட்ட அறிமுகம் பண்ணதே பாரதி பாஸ்கர் தான். பல இடத்துல அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நான் சார் என்னை தெரியுமாண்ணே, அதான் நான் பட்டிமன்றம் பார்ப்பேனே அப்படின்ட்டு. அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். அவரை சுற்றி ஒரு பெரிய கேங்கே நிற்கும், யாரும் கிட்ட விட மாட்டாங்க. அவரும் விவேக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உள்ளே இருக்கேன். ஆக்ஷன் அப்படின்னாங்க. ஆக்ஷன்னா என்ன, கேமரா இங்கே இருக்கும், இப்போ இவெல்லாம் அங்கேயில் இருக்காங்க, அந்த 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 இடத்துக்கிட்ட இருக்கும் கேமரா. நான் வந்து இவங்களை பார்த்து யார் நீங்கள் என்ன வேணும்னு ஆக்ஷன் ஒன்றே எனக்கு நடக்க முடியல. ஏன்னா ஐயா வந்து வாப்பா பேசுப்பார்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சோம். அவர் ஆக்ஷன் ராஜா பேசுவார் நினைக்கா சொல்லியிருக்காரா? சொல்லியிருந்தா நாங்கள் பேசுவோமா? நொந்து போய் நிற்கிறேன். ஆக்ஷன் வந்து நான் வரல. ஒரு மைக்கில் கத்துறாரு, ராஜா சார் ஆக்ஷனா வர வேண்டியதானே அப்படின்னாரு. ஆக்ஷனா வரணும் நான் சொன்னீங்க, ஆக்ஷனா பேசணும் தானங்க சொன்னீங்க, ஏங்க நீங்கள் வந்து தானங்க பேசணும் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அடுத்து சாரி சார் சாரி சார், ஓகே எல்லாரும் ஆல் ரெடி அப்படின்னா எல்லாம் ரெடி. ஆக்ஷன் வேமா வந்தேன், இப்படி பார்க்குறேன், 2 பேரும் பார்த்தேன். யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு. சார் ஸ்டாப், கட் கட் கட். சார் என்ன சார் நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கணும்னா வந்தால் இந்த சீனை உணர்ந்து நடிக்கணும். யாரு? நான் சீனே வேணாம்னு தெரியுது, உணர்றது எங்க? என்ன செய்யணும் சார்? இங்கே வர்றீங்க, ஏற்கனவே டிவியில் பார்த்தீங்கல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பார் வீட்டுக்கு திருடங்க வருவாங்கன்னு. அதை யோசிக்கணும் முதல்ல. அப்புறம் இந்த 2 பேரையும் பார்க்கணும். பார்த்துட்டு யார் நீங்கள் என்ன வேணும்னு கொஞ்சம் எரிச்சலோட கேட்கணும். இவ்வளவு என்னையே போய் செய்ய சொன்னா என்ன வேணும் கூப்பிட்டாரு. இந்த டோன் சரியா வராது. நான் என்ன சொன்னேன், எரிச்சலோட பேசணும். அதே சமயம் உங்கள் மைண்டில் வந்து அது ஓடணும். அப்போ உங்கள் முகத்தை அதுக்கேற்ற மாதிரி, சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். 8 டேக். எத்தனை டேக்கு? 8 டேக். எனக்குன்னா கேவலமாக இருக்கு. ஷூட்டிங் பார்க்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க, இந்த ஆள் தானே பட்டிமன்றம் பேசுகிறவர், அதில் ஏதோ ஏமாத்து வேலை நடக்குதா? யார் நீங்கள் என்ன வேணும்ன்றதே இந்த ஆளுக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரஜினி வர்றாரு போறாருன்னு. கீழே 2 பேர் படுத்திருப்பாங்க. அவங்க தான் நான் வரும்போது கதவை திறக்கிறவங்க. அவங்க தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த செட்டை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க. அவன் என்ன செய்வான்னா, நான் வரும்போது டைமிங் மிஸ் ஆகிடும்ட்டு அவங்களுக்கு தெரியும். இதே வேலை செஞ்சு பழகினவங்க. நான் கிட்ட வரும்போது கரெக்டாக கதவை திறப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நான் திறந்த மாதிரி தெரியும். அவங்க இந்த ஷாட் ரெடி ஆகிற வரைக்கும் கீழே படுத்து கிடக்காங்க. அவங்க கீழே இருந்து என்னை பார்க்குறாங்க, முடியா சாமி நீ எப்போ யார் நீங்கள் எப்போ என்ன வேணும்னு சொல்ல, நாங்கள் எப்போ எந்திரிக்க. பேச வருகிற பிள்ளைகள் எல்லாம் பேசின உடனேயே பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை அவமானம் அந்த மேடையில். நான் கடைசி வரைக்கும் கூனி குறுகியே உட்காந்துருந்தேன். நான் கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். அந்த பேச்சுக்கு பிறகுதான் பட்டிமன்ற உலகில் என் பேரை போட்டு பத்திரிகையில் ஒரு நேம் போட்டாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் கிராஸ்கட் ரோடில் நான் பேசின பேச்சு தான். அதனால் கோயம்புத்தூருக்கும் எனக்கும் என்ன இருக்கு, நெருக்கம் இருக்கு. இந்த நெருக்கம் என்றும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். உங்களது அன்புக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் 1 நிமிஷம் பேசிக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? பேசலாமா? பரவாயில்லையா? இல்லை, பாரதி மேடம் வந்து எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாங்க, சீக்கிரம் முடிச்சிருன்னு.
அவங்கள மேடையில் வச்சுக்கிட்டு சொல்லப்படாது. ஏன்னா இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். அந்த புது புது அர்த்தங்களில் நான் பேசினதுனாலே நான் ரஜினி சாருக்கு மாமனாரா போகல. இல்லை, அவங்க அப்படியெல்லாம் கனவு கண்டாங்க. ஒரு போதை பார்ட்டி என்னை கொண்டு போய் அங்கே விட்டுருச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரொமோவில் நான் பேசினதை பார்த்துட்டு தான் சங்கர் சார் கேட்டார். அதுலேயும் அந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதா இருந்தது லியோனி சார் தான். அங்கேயும் நான் தான் சப்ஸ்டிடியூட். அது அவருக்கே தெரியும். அவர் நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறாரு. ஏதோ காரணத்தினால டேட் கொடுத்துட்டு அவரால் வர முடியலை. என்னைய கூப்பிட்டாங்க ஒரு நாள். நான் சென்னையில் அப்போ ஒரு பொங்கல் டைமில் இருந்தேன், 2006. அது இன்னும் நினைவில் இருக்குது. அப்போ கூப்பிட்டாரு, அவங்க ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் பட்டிமன்ற ராஜாவா, பேசுகிற ராஜாவா? பட்டிமன்ற ராஜாலாம் அப்போ கிடையாது, ராஜாவா. ஏன்னா பட்டிமன்றம் ராஜான்னு முதல்ல போட்டதே சிவாஜி படத்தில் தான். ஏன்னா அப்போ நிறைய ராஜாக்கள் சினிமா துறையில் இருந்தாங்க. ராஜான்னு ஒரு நடிகர் பாரதி ராஜா படத்துலலாம் வருவார், பெரும்பாலும் காதலிச்சு தோற்று போவார். நல்லா அழகாக இருப்பார், ஆனால் அவர் பெரிய லெவலுக்கு வரல. அதனால் அந்த ராஜா இருந்ததுனால என் பேரை பட்டிமன்றம்னு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு நாள் கூப்பிட்டாங்க. நான் அப்போ சென்னையில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், அல்லது அதுக்கு அடுத்த நாள் ஒரு லைன்ஸ் மீட்டிங்காக வந்திருந்தேன். வாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு. நாங்கள் என்ன எதுக்குடா கூப்பிட்றாங்கன்னு போனோடனே சட்டையை கழட்டுக்கேன்னாங்க. என்னடா அது, நான் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன். நிஜம், இதெல்லாம் சட்டையை கழட்டுங்க. நாங்கள் கழட்டுனேன்னு ஒரு கை வச்ச பனியன் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு 4 முளை வேட்டி ஒன்று கொடுத்தாங்க. சார் கட்டிட்டு நில்லுங்க சார். எதுக்கியா என்னை சங்கர் பார்க்க சொன்னார், நீங்கள் வந்து சட்டையை கழட்ட சொல்கிறீங்க? இல்லை, உங்களை கேமராவில் ஹேண்டி கேமில் படம் எடுத்தாங்க, உங்களுக்கு அப்பா ரோல் ஒன்று இருக்குது, அது உங்களை செலக்ட் பண்ணலாமான்னு டைரக்டர் யோசிக்கிறாரு அப்படின்னு வீடியோ எடுத்தாங்க. எடுத்துட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. நைட்டு மதுரைக்கு போகிறேன். எனக்கு உறுதியாக தெரியும் என்னை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மூஞ்சை எவன் சேர்ப்பான் அப்படின்ட்டு போய் சேர்ந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு ஃபோன் வந்துருச்சு. சார் 24 ஜனவரி ஷூட்டிங், நீங்கள் தான் ஸ்ரேயாவுக்கு அப்பாவா நடிக்கிறீங்க. நான் ரஜினிக்கு மாமனாரா இருந்தது யாருக்கும் வருத்தம் இல்லைங்க, ஸ்ரேயாவுக்கு அப்பாவா இருந்த பாருங்க, அதுதான் அவ்வளவு பேர். இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இவன் அப்பாவா, அது உனக்கே வைத்தறிச்சல். இதுக்குள்ள எங்க வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீ எல்லாம் சினிமாவில் நடிச்சா கெட்டு போவேன், இனிமே தான் நான் கெட்டு போற மாதிரி. அவ்வளவுதான். ரஜினி படம், ஏவிஎம், ஏஆர் ரஹ்மான், இந்த பக்கம் சங்கர், கேவி ஆனந்த் கேமரா பர்சன், அவர் ஒரு நல்ல மனுஷன். அவர் எல்லாரும் இருக்காங்க. கதாநாயகிக்கு அப்பா யாருக்கு கிடைக்கும்? நான் யார்கிட்டையுமே சொல்லலை, அது எங்கள் பேங்க்கில் சொல்லவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மேடைக்கு போனதுக்கு மணி அடிச்சு பொழைச்சிக்க வேண்டாங்க, இவங்கிட்ட சொல்லி அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் வாயே திறக்கலை. சென்னைக்கு வந்தேன் 24ஆம் தேதி காலையில். சென்னையில் ஆதித்யா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது வடபழனியில், அங்கே தான் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. சினிமா கம்பெனியில் எப்போவுமே 7 மணிக்கு அந்த ஸ்பாட்டில் இருக்கணும்னா உங்களை 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அவங்க தான் மார்கழி கொண்டாடுறவங்க. 4-4:30 எழுப்பி காப்பியை கொடுத்து நம்மளை ரெடி பண்ணி போட்டுருவாங்க. என்னை 7 மணிக்கெல்லாம் கொண்டு போய் கீழ்ப்பாக்கு கார்டன் காலனின்னு ஒன்று இருக்குது, அங்கே விட்டாங்க. இப்போவும் அந்த இடத்து வழியை போகும்போதெல்லாம் எனக்கு அந்த காட்சி ஞாபகம் வரும். லோ இன்கம் குரூப், அங்கே கேரவன் ஒன்று வச்சு இங்கே தான் உங்களுக்கு ஷூட்டிங் அப்படின்றாங்க. என்னை கொண்டு போய் கேரவன்னா ஒரு பஸ்ஸுக்குள்ளே எல்லா வசதிகளும் இருக்கும், ஏசி எல்லாம் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், அதான் சினிமாக்காரங்க உட்கார்ற இடம். முதல் படத்துலேயே கேரவன் கிடைச்சது அடியனுக்கு. அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. போய் உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தர் வந்தார். நீங்கள் தானா? ஃபுல்லாக தாடி வச்சு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தார். ஜனவரி மாதம் அது. நீங்கள் தானா அப்பா ரோலு அப்படின்னாரு. அப்படி தான் நினைக்கிறேங்க. நான் கேஆர் விஜயாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன், சுஜாதாவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன், எம்ஜிஆருக்கு கூட டச்சப் பாயாக இருந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு போடுறேன்னாரு. என் கரகம் இப்படி மூஞ்செல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு அவர் சொல்றது எதுக்கு சொல்றாருன்னே தெரியல. நான் உடனே சரிங்க பரவாயில்ல,
கோயிலுக்கு போகிறீங்களா என்ன? ஆமாம் நான் போகிறேன்ட்டு நத்திய தடவினார். அப்புறம் நான் வாய் வச்சுட்டு இருந்திருக்கலாம். என்னைய வயசானவங்க மாதிரி மாற்றுவீங்களான்னு. இல்லை இல்லை, இப்போ இருக்கதே அப்படி தான் இருக்கு, நான் மாத்துறதுக்கு என்ன இருக்கு, அப்படியே இருக்கட்டும் போயிட்டார். போயிட்டு கொஞ்சம் பொறுங்க காஸ்டியூமர் வருவார்னார். எனக்கு முதல்ல அந்த சொல்லுக்கு அர்த்தமே தெரியலை. அப்போல்லாம் நமக்கு காஸ்டியூமர்னா என்ன தெரியும்? சட்டை பேண்ட்டு தெரியும். இதுக்கு காஸ்டியூம்னு ஒரு பேர் இருக்குன்னு தெரியும். சினிமாவில் இருந்தால் தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 20 வயசு இருக்கும். ஒரு 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 பனியனும் ஒரு வேட்டியும் கொடுத்துட்டு, இந்தாங்க சார் ட்ரெஸ் போட்டு ரெடியாக இருங்கண்ணா. சட்டை எங்கடான்னு. உங்களுக்கு சட்டை கிடையாதுன்ட்டான். நான் என்ன கவர்ச்சி நடிக்கையா? என்னைய முத அப்பா வேஷம்னு சொல்லி சட்டை இல்லாம ஆக்கிட்டீங்களே. எனக்கு தாங்கவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ள அது 2006, நான் 91 93 இருந்தே டிவியில பேசுறேன். இனி பெரும்பாலும் மக்களுக்கு ஓரளவு தெரியும். சட்டை இல்லாம நடந்து ரோட்ல போனோம்னா அது எவ்வளவு தூரம்ன்றீங்க? இங்க இருந்து ஒரு 500 மீட்டரு, அந்த ஷாட் நடக்கிற இடத்துக்கும் நாங்க இருக்கிற இடத்துக்கு 500 மீட்டரு. அவரை வந்து கூப்பிட்டாங்க, வாங்க சார் வாங்க சார்ட்டாங்க. நான் எல்லாம் நடந்து போறேன். எனக்கு மனைவியா நடிச்ச உமா பத்மநாபன் நடந்து வராங்க, எல்லாரும் போறாங்க. நான் மட்டும் சட்டையெல்லாம் போறேன். சைடு 2 பக்கம் இருக்கு. இங்க பாரு ராஜாவை பாருங்க, சட்டையெல்லாம் போற, சட்டையெல்லாம் போற. நான் எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன், உனக்கெல்லாம் இது தேவையா? ஏதோ சன் டிவியில பேசிக்கிட்டு சட்டை இல்லாம தெருவில் தெரியும். அங்க போயிட்டோம். அங்க போனா ஒரு இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், எடுத்துக்கலாம்ல இன்னொரு 5 நிமிஷம்? இல்லை வேண்டாமா? ஏன்னா பாதியில் விட்டா பரவாயில்லன்னு இருக்கா. அங்க வந்து ஒரு வீட்டில் கதவை திறக்கணும். நான், என் மனைவியா நடிக்கிறவங்க, என் மகளா நடிக்கிறவங்க 3 பேர் உள்ள இருப்போம். வாசல் பக்கம் ரஜினி சாரும் விவேக்கும் வந்து இப்படி நிற்பாங்க. எலக்டோரல் ஆஃபீஸர், உங்க வீட்டில் யார் யார் இருக்கா பார்த்துருப்பீங்களா அந்த காட்சி? சினிமா தீபாவளி வந்தால் போடுவாங்க. இதுதான் நான் நடித்த முதல் சீனு. நான் வந்து உள்ள இருந்து கதவை திறந்து இவங்க 2 பேரையும் பார்த்து, யார் நீங்க, என்ன வேணும்னு கேட்கணும். ஒரே வரி வசனம் தான். அவர் சங்கர் சார் சொல்றார், ராஜா சார் ரெடியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வசனம் தான், பரவாயில்ல டேக் வாங்கிக்கலான்ட்டு. சரி. ரஜினி சார் வந்தார், அப்படி பார்த்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்னாடி அந்த பொங்கல்ல என்னை வந்து பட்டிமன்ற சுனாமின்னு இந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மா இந்த இருக்காங்களே, என்னை பற்றி பெருமையாக பேசினவங்க. 2004 சுனாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். 2006 பட்டிமன்ற சுனாமி ராஜான்னு பொங்கல் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாங்க. என்னை பார்த்தோன்னே ரஜினி சார் சொன்னார், என்ன பட்டிமன்ற சுனாமி எப்படி இருக்கீங்கன்னாரு. என்னை ரஜினிகிட்ட அறிமுகம் பண்ணதே பாரதி பாஸ்கர் தான். பல இடத்துல அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நான் சார் என்னை தெரியுமாண்ணே, அதான் நான் பட்டிமன்றம் பார்ப்பேனே அப்படின்ட்டு. அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார். அவரை சுற்றி ஒரு பெரிய கேங்கே நிற்கும், யாரும் கிட்ட விட மாட்டாங்க. அவரும் விவேக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உள்ளே இருக்கேன். ஆக்ஷன் அப்படின்னாங்க. ஆக்ஷன்னா என்ன? கேமரா இங்கே இருக்கும், இப்போ இவெல்லாம் அங்கேயில் இருக்காங்க, அந்த 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 இடத்துக்கிட்ட இருக்கும் கேமரா. நான் வந்து இவங்களை பார்த்து, யார் நீங்கள், என்ன வேணும்னு. ஆக்ஷன் ஒன்றே எனக்கு நடக்க முடியல. ஏன்னா ஐயா வந்து வாப்பா பேசுப்பார்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சோம். அவர் ஆக்ஷன் ராஜா பேசுவார் நினைக்கா சொல்லியிருக்காரா? சொல்லியிருந்தா நாங்கள் பேசுவோமா? நொந்து போய் நிற்கிறேன். ஆக்ஷன் ஒன்று நான் வரல. ஒரு மைக்கில் கத்துறாரு, ராஜா சார் ஆக்ஷனா வர வேண்டியதானே அப்படின்னாரு. ஆக்ஷனா வரணும்னா சொன்னீங்க, ஆக்ஷனா பேசணும் தானங்க சொன்னீங்க. ஏங்க நீங்க வந்து தானங்க பேசணும் அப்படின்னாரு. சரி ரைட்டு, அடுத்து சாரி சார் சாரி சார். ஓகே எல்லாரும் ஆல்ரெடி, எல்லாம் ரெடி. ஆக்ஷன் வேகமா வந்தேன், இப்படி பார்க்குறேன், 2 பேரும் பார்த்தேன். யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு. சார் ஸ்டாப், கட் கட் கட். சார் என்ன சார் நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கணும்னா வந்தால் இந்த சீனை உணர்ந்து நடிக்கணும். யாரு? நான் சீனே வேணாம்னு தெரியுது, உணர்றது எங்க? என்ன செய்யணும் சார்? இங்கே வர்றீங்க, ஏற்கனவே டிவியில் பார்த்தீங்கல்ல, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பாரு வீட்டுக்கு திருடங்க வருவாங்கன்னு. அதை யோசிக்கணும் முதல்ல. அப்புறம் இந்த 2 பேரையும் பார்க்கணும். பார்த்துட்டு யார் நீங்கள், என்ன வேணும்னு கொஞ்சம் எரிச்சலோட கேட்கணும். இவ்வளவு என்னைய போய் செய்ய சொன்னா, என்ன வேணும் கூப்பிட்டாரு. இந்த டோன் சரியா வராது. நான் என்ன சொன்னேன், எரிச்சலோட பேசணும். அதே சமயம் உங்க மைண்ட்ல வந்து அது ஓடணும். அப்போ உங்க முகத்தை அதுக்கேற்ற மாதிரி, சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார்,
8 டேக். எத்தனை டேக்கு? 8 டேக். எனக்குன்னா கேவலமா இருக்கு. ஷூட்டிங் பார்க்க நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கத்துறாங்க, இந்த ஆள் தானே பட்டிமன்றம் பேசுறவரு, அதில் ஏதோ ஏமாத்து வேலை நடக்குதா? யார் நீங்க என்ன வேணும்ன்றதே இந்த ஆளுக்கு சொல்ல தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரஜினி வர்றாரு போறாருன்னு. கீழே 2 பேர் படுத்திருப்பாங்க. அவங்க தான் நான் வரும்போது கதவை திறக்கிறவங்க. அவங்க தான் உங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் அந்த அந்த செட்டை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க. அவன் என்ன செய்வான்னா, நான் வரும்போது டைமிங் மிஸ் ஆகிடும்ட்டு அவங்களுக்கு தெரியும். இதே வேலை செஞ்சு பழகினவங்க. நான் கிட்ட வரும்போது கரெக்டாக கதவை திறப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது நான் திறந்த மாதிரி தெரியும். அவங்க இந்த ஷாட் ரெடி ஆகிற வரைக்கும் கீழே படுத்து கிடக்காங்க. அவங்க கீழே இருந்து என்னை பார்க்குறாங்க, முடியா சாமி, நீ எப்போ யாரு நீங்க எப்போ என்ன வேணும்னு சொல்ல, நாங்கள் எப்போ எந்திரிக்க. அவங்க நோந்து என்னை எப்படி கேவலமா பாக்குறாங்க. ஒன்னும் தெரியாதவங்களா கொண்டாந்து நம்ம உயிரை எடுக்கிறாங்க. இப்படி தாங்க தொடங்குச்சு சினிமா. எங்க போனாலும் நினைக்கிறபடியெல்லாம் வாழ முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணுங்க, சண்டைக்கு போங்க, எதை வேணாலும் செய்யுங்க. ஆனா உங்க மனசு சுத்தமா இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம பார்த்துக்கங்க. நீண்ட பயணங்கள், நீண்ட பணிகள், ஹெக்டிக் டேக்கு பிறகு ஒருவேளை உறங்க போக முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஒன்று யோசிங்க, ஒரு தடவையாவது இன்னைக்கு நாம நல்லா சிரிச்சோமான்னு யோசிங்க. பெரும்பாலும் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். அன்லெஸ் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் போட்டு ஒரு தடவையாவது சிரிச்சோமா, ஒரு தடவையாவது யாரையாவது பாராட்டினோமான்னு யோசிங்க. பெரும்பாலும் கிரிட்டிசைஸ் பண்ணதான் அதிகமாக இருக்கும். ஒரு தடவையாவது யாருக்காவது உதவினோமான்னு பாருங்க. பெரும்பாலும் உதவி கேட்டது தான் அதிகமாக இருக்கும். ஒரு தடவையாவது கடவுளை பற்றி சிந்தித்தோமா என்று பாருங்கள். பெரும்பாலும் புலம்பியது தான் அதிகமாக இருக்கும். தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எப்போ நாம சிரிக்கிற மாதிரி சூழல் இல்லை, டென்ஷன்லேயே இருக்கோம்னா உங்களுக்கு தேவை மருந்துகள் அல்ல, இந்த கோவை நகைச்சுவை சங்கத்தின் நிகழ்ச்சிகள் தான். யோசிங்க, வாழ்க்கையை சந்தோஷமா நடத்துங்க. பாரதி மேடம் சொன்ன அந்த அருமையான கருத்துக்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மகாபாரதத்திலிருந்து உலக நடப்பு வரை பேசக்கூடிய ஒரே பேச்சாளர் அந்த அம்மா தான். அவங்க வந்து இவ்வளவு நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்கன்னா, சிரிக்க சிந்திக்க வாங்கன்னு இந்த தலைப்பு கொடுத்தாங்க இல்லையா, அது எனக்கு என்னவோ இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது.